சுமார் 13.19 மில்லியன் ரிங்கிட் செலவில் 2.4 ஹெக்டேர் பரப்பளவில் கட்டப்பட்ட ஈவுட் தமிழ் பள்ளி நாட்டின் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமால் நேற்று அக்டோபர் 6ஆம் திகதி அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது. இவர் பிரதமரான பின் திறந்து வைத்த முதல் தமிழ் பள்ளி இதுவாகும். இந்த வரலாற்று பூர்வ நிகழ்வில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து சிறப்பித்தனர். இப்பள்ளி கட்டடத்தில் பல பொது பயனீட்டு அறைகள், சிறப்பு பாட மையங்களுடன் 12 வகுப்பறைகளும் கொண்டுள்ளது. முன்னதாக இவ்விழாவில் பேசிய பிரதமர் அன்வார், நாட்டில் எந்த இனத்தையும் ஓரங்கட்டாமல் பொருளாதார வலுவூட்டல் நிகழ்ச்சி நிரல் நியாயமான முறையில் செயல்படுத்தப்படுகிறது என கூறினார். இந்தியர்களின் பொருளாதாரத்தை வலுவூட்டலும் இதில் அடங்கும் என நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். இதையெல்லாம் அரசாங்கம் செய்ய எதையும் எதிர்பார்ப்பதில்லை. இதற்கெல்லாம் பாராட்டுகளோ தூற்றல்களுக்கோ நாம் கவலைப்படுவதில்லை என்றார். ஆனால் எல்லா மக்களின் நல்வாழ்வில் இந்த அரசாங்கம் அக்கறையுடன் செயல்படுகிறது, திட்டங்களை செயல்படுத்துகிறது. மேலும் அரசாங்கம் அனைத்து இனங்களுக்கும் நியாயமானது தேசிய வணிக குழு பொருளாதார நிதி திட்டத்தின் மூலம் ஒதுக்கீடுகளை வழங்குகிறது. அதே சமயம் மலாய்க்காரர்கள் மற்றும் பூமிபுத்ரா மக்களுக்கு உதவுவதற்கு முன்பு 100% இருந்த அமானா இக்தியார் மலேசியா இந்தியர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏழை இந்திய சமூகத்திற்கு இடம் கொடுப்பதில் என்ன தவறு என்று நான் கேட்டேன். அவர்களை அழைத்து பயிற்சி அளித்து அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுங்கள் என்றேன். தீபகற்பத்தில் எத்தனை ஏழைகள் உள்ளனர்? மலாய்க்காரர்கள் உண்டு. ஆனால் ஏழ்மையான சமூகத்தின் பிரிவில் இந்தியர்களும் உள்ளனர். அவர்கள் குடிமக்கள், எங்கள் மக்கள். பிரதமராக அவர்களுக்கு உதவுவது எனது பொறுப்பு என அன்வார் வலியுறுத்தி கூறினார். இப்பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் சோ தியாகராஜன், பள்ளியின் தலைமையாசிரியர் பொன்மணி திருவேங்கடம் பள்ளியை திறந்து வைத்த பிரதமருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த வரலாற்று பூர்வ நிகழ்வில் கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ, பியோர்க் மாநில மந்திரி பெசா டத்தோ ஸ்ரீ சாரணி முகமது, ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.